ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக முழுசாக ஒரு வலை மீனை பொரிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தா பெரிய அளவு மசாலா ஒன்றும் இல்லை, சிம்பிளான மசாலா தான். நல்லாவும் இருக்கும். மீனுக்கு டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி, இல்லை போல் உப்பு, டேஸ்ட்டுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு நல்ல மிளகு கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி விடும். தண்ணி ஊற்றி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த மீனை நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட் ரேட்டுக்கு இன்னைக்கு பார்த்தாலே 200 சம்திங் வந்தது. அதுவும் இல்லாமல் இந்த மீன் ஃப்ரெஷ் மீன். உங்களுக்கு இந்த மீனை கண்ணை பார்த்தாலே தெரியும், நல்லா வெள்ளன்னு இருக்காது. நீங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க, அந்த மீன் கண்டெல்லாம் சோப்பாக இருக்கும். அந்த மாதிரி மீன் வாங்கினீங்கன்னா கறியும் நல்லா இருக்காது, பொரிச்சாலும் நல்லா இருக்காது. ஆனால் மீன் எலும்பில் டேமேஜ் ஆன மீன். இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கினீங்கன்னா பக்காவாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு உள்ள மீன். கண்ணங்கொழி வாழை, அயலை, அதோட விட இது கொஞ்சம் நல்ல தரமான மீன். இந்த மீனில் நிறைய வெரைட்டி உண்டு. ஆனால் இந்த மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற மீனில் மருந்து வடையெல்லாம் இருக்குது, ஆனால் இந்த மீன் சூப்பராக இருக்கும். இந்த மீன் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் மசாலா வரைய வச்சாச்சு. இனி நம்ம இதை அடுத்தது சட்டி சூடான உடனே பொரிக்க போகிறோம். சூடாயிட்டு இது இந்த மீன் கொஞ்சம் ஃபுல்லாக பொரிக்கனால 15லேருந்து நம்ம கொஞ்சம் 20 நிமிஷம் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளேம் குட்டி வச்சுட்டு அடுத்த நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம மீனை வேக வைக்க போகிறோம். ஏன்னா சென்டரில் உள்ள லேயர் உள்ளே எல்லாம் குக் ஆகாது. அதனால் சிம்மில் வச்சு தான் மேக்ஸிமம் இந்த மீனை நம்ம குக் பண்ணுவோம். ஒரு சைடு நல்லா வந்தாச்சு. இது அப்படியே இந்த மீனை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கையிலெல்லாம் திருப்பி போடாதீங்க. நம்ம கொஞ்சம் வித்தைகள்லாம் தெரிஞ்சனால நமக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் மேக்ஸிமம் கரண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சைடு வந்தாச்சு. இனி மறு சைடு அப்படியே திருப்பி போட்டு இதே ஒரு சிம்மில் வச்சு ஒரு 6 நிமிஷம் ஒரு வேக வச்சுட்டு கடைசியில் தீயை கூட்டி 2 சைடும் போட்டு மீன் எடுக்க வேண்டியதான். இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு மீன் வந்துடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மீன் கூட வெறும் மீனும் சோறும் தான் இன்னைக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுவே போதும். ஒரு முழு மீனாக சோறும் ஒரு மாதிரி டைமுக்கு லஞ்சுக்கும் கரெக்டாக இருக்கும். சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வாங்கினெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிப்பொலி, சூப்பர்.